வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ம், முக்கியமான புத்தகத்தை பத்தி பேச போறோம். நிறைய அறிவு, தகவல்கள்லாம் இருந்தாலும் ஏதோ ஒண்ணு மிஸ்ஸிங் மாதிரி, எல்லாம் துண்டு துண்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா உங்களுக்கு? ஆமா. அது நெறைய பேருக்கு இருக்கு. கென் வில்பரோட எ தியரி ஆஃப் எவ்ரிதிங் புத்தகம் இந்த துண்டுகளை இணைச்சு ஒரு ஒரு முழுமையான பார்வையை தர முடியுமான்னு கேக்குது. இது இயற்பியல் மாதிரி ஒரு தியரி இல்ல, வாழ்க்கைக்கான ஒரு இன்டெகிரல் விஷன். கரெக்ட். ஒரு ஒருங்கிணைந்த பார்வை. இந்த புத்தகத்தோட சாரத்தை உங்களுக்கு எளிமையா சொல்லதான் இன்னைக்கு நம்ம நோக்கம். ஆமா. வில்பரோட முயற்சி ரொம்ப பெருசு. அதாவது பிசினஸ், பாலிடிக்ஸ், சயின்ஸ், ஆன்மீகம், நம்ம பர்சனல் வளர்ச்சி இது எல்லாத்தையும் ஒரே ஃப்ரேம்வொர்க்குள்ள கொண்டு வர முடியுமான்னு கேக்குறது தான் கேள்வி. அவர் முடியும்னு சொல்றாரா? முடியும்னு சொல்றார். அதுக்கு அவரு குடுக்கிற ஒரு மேப்பு தான் அந்த இன்டெகிரல் விஷன். நம்ம உடல், மனம், ஆன்மா, சமூகம், சுத்தி இருக்கிற சூழல் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்க ஒரு வழி இது. கேட்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இந்த எல்லாவற்றிற்குமான ஒரு கோட்பாடு அப்படின்னு சொன்னதும் எனக்கு இயற்பியல்ல பேசுவாங்களே ஸ்ட்ரிங் தியரி, அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஞாபகம் வருது. ஆமா, பொதுவா அதுதான் தோணும். ஆனா வில்ஃபர் அதை தாண்டி போறார் இல்லையா? எப்படி ஒரு கவிதையோட அர்த்தம், இல்ல நம்ம மன வளர்ச்சி, ஆன்மீக அனுபவம், இதெல்லாம் எப்படி ஒரு தியரிக்குள்ள வரும்? இதுதான் இதுதான் வில்ஃபரோட முக்கியமான பாயிண்ட். உண்மையான ஒரு தியரி ஆஃப் எவ்ரிதிங் வெறும் பொருளை பத்தி மட்டும் பேசினா பத்தாது. அது நம்மளோட அக அனுபவங்கள், நம்ம கலாச்சாரம், ஆன்மீகம்னு மனுஷ வாழ்க்கையோட எல்லா பரிமாணங்களையும் உள்ளடக்கணும்னு சொல்றாரு. ஓ, வெறும் பொருளை மப்புருள் இலக்கு விள கோட்பாடு ஒரு ஃபிளாட் லேண்ட் பார்வைங்கிறாரு, தட்டையான பார்வை. ஆனா மனுஷ அனுபவம் அப்படி இல்லையே. அது பல லேயர்ஸ் கொண்டது. அதை உள்ளடக்க ஒரு ஒருங்கிணைந்த பார்வை, அதாவது இன்டெகிரல் விஷன் தேவை. சரி. ஆனா இந்த பார்வை ஏன் இவ்வளவு முக்கியம்? இப்ப இருக்கிற வேகமான உலகத்துல இதையெல்லாம் யோசிக்க நமக்கு டைம் இருக்கா? ம் நேரம் ஒதுக்கிதான் ஆகணும். ஏன்னா இந்த பார்வை இல்லாதது தான், இந்த துண்டு துண்டான பார்வை தான் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம்னு சொல்லலாம். உதாரணமா? அரசியல்ல ஏன் ஒருமித்த கருத்து வரமாட்டேங்குது, மருத்துவத்துல ஏன் மனசு சரியா கவனிக்க மாட்டேங்கிறாங்க, சுற்றுச்சூழலுக்கும் பொருளாதாரத்துக்கும் ஏன் எப்பவும் ஒரு இழுபறி, இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது இந்த துண்டுபட்ட பார்வைதான். ஓகே. வில்பரோட இந்த ஒருங்கிணைந்த பார்வை இந்த புள்ளிகளை எல்லாம் இணைக்க ஹெல்ப் பண்ணுது. இது வெறும் தத்துவம் இல்ல, நம்ம வேலை, நம்ம உறவுகள், நம்ம சமூகம்னு எல்லாத்தையும் இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க இது ஒரு கருவி மாதிரி. சரி, அப்போ அந்த பார்வையை நோக்கி போக முதல் படி என்ன? புத்தகத்துல தி அமேசிங் ஸ்பைரல்னு ஸ்பைரல் டைனமிக்ஸ் பத்தி பேசுறாரு, அதுதானா? ஆமா, ஸ்பைரல் டைனாமிக்ஸ். மனித உணர்வு நிலை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர்ந்து வந்திருக்குன்னு புரிஞ்சுக்க இது ஒரு பவர்ஃபுல்லான மாடல். உணர்வு நிலையா? ஆமா, கிளேர் கிரேவ்ஸ் ஆரம்பிச்சு டான் பெக், கிறிஸ்டபர் கவுவன் இவங்க எல்லாம் டெவலப் பண்ணினது. இது மீம்ஸ்னு சொல்ற உணர்வு நிலையோட அலைகளை பத்தி பேசுது. இத ஏணிப்படி மாதிரி நினைக்க கூடாது, ஒண்ணு மேல ஒண்ணு உருவாகிற அலைகள் மாதிரி. மீன்கள்னா? நம்ம யோசிக்கிற விதம், உலகத்தை பாக்குற பார்வை, அந்த மாதிரி விஷயங்களா. அதுக்கு ஏன் இந்த கலர்ஸ் எல்லாம்? சுருக்கமா சொன்னா அப்படிதான். ஒவ்வொரு மீமும் ஒரு குறிப்பிட்ட உலக பார்வை, ஒரு வேல்யூ சிஸ்டம். கலர்ஸ் எதுக்குன்னா இனப்பாகுபாடு இல்லாம கொஞ்சம் நியூட்ரலா இதை பத்தி பேச உதவுது. முதல் 6 நிலைகள் முதல் அடுக்கு மீம்கள். முடனடுக்கு. ஆமா, இதுல என்ன பிரச்சனைனா, ஒவ்வொரு மீமும் தன்னை மட்டும்தான் முழுமையான சரின்னு நம்பும், மத்தத புரிஞ்சிக்காது. அந்த முதல் அடுக்கு மீம்ஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்றேன். முதல்ல பேஜ். இது ரொம்ப ஆரம்பகால மனிதன், உயிர் வாழ்றது மட்டும்தான் குறிக்கோள். இப்ப ரொம்ப கம்மி பேர் தான். சரி. அப்புறம் பர்பிள். இது பழங்குடி சமூக மாதிரி, ஆவி, மந்திரம், சடங்கு இதெல்லாம் முக்கியம். ஓகே. அடுத்தது ரெட். இங்க சக்தி, பவர், ஹீரோயிசம் முக்கியம். நான் முன்னாடி நிக்கும், நிலப்பிரபுத்துவ காலம் மாதிரி. அப்புறம் ப்ளூ. இது ரொம்ப முக்கியம், ஒழுங்கு, ரூல்ஸ், ஒரு நிலையான நம்பிக்கை அமைப்பு, மதம், தேசபக்தின்னு இதுதான் மையம். இன்னைக்கு உலகத்துல பெரும்பான்மையான மக்கள் இந்த நிலையிலயோ இல்ல இதோட தாக்கத்திலயும் இருக்காங்க. ஆமா, இது நிறைய இடத்துல பார்க்க முடியுது. அடுத்து ஆரஞ்சு. சயின்ஸ், பகுத்தறிவு, தனிநபர் வெற்றி, பொருளாதாரம், மெட்டீரியலிசம். இதுதான் மாடர்ன் வெஸ்டர்ன் உலகின் அடிப்படை. சரி. கடைசியா முதல் அடுக்குல கிரீன். இங்க சமூகம், உணர்வுகள், மனுஷங்களுக்குள்ள பிணைப்பு, சுற்றுச்சூழல், பன்மைத்துவம் இதெல்லாம் முக்கியம். எல்லாருடைய கருத்தும் சரிதான் ஒரு சார்பியல் பார்வை இருக்கும்.
அப்பா, இந்த லிஸ்ட பார்த்தாலே புரியுது உலகத்துல ஏன் இவ்ளோ முரண்பாடுகள் இருக்குன்னு. ஒரு ப்ளூ நிலை மத நம்பிக்கையாளரை ஒரு ஆரஞ்சு நிலை சயின்டிஸ்ட் வந்து வெறும் லாஜிக்க வச்சு மாத்திர முடியாது போல இருக்கே. கரெக்டா சொன்னீங்க. அவங்க வேற வேற உலகத்துல இருக்காங்க. ஒவ்வொரு நிலையும் அதுக்கு முன்னாடி இருந்த நிலையோட பிரச்சனைய தீர்க்கத்தான் உருவாகுது. ஆனா அதுவே புது பிரச்சனைகளையும் கொண்டு வருது. முதல் அடுக்கோட பெரிய சிக்கலே தான் இதுதான். ஒவ்வொருத்தரும் மத்தவங்கள புரிஞ்சுக்காம தான் தான் சரிங்கிற எண்ணம். அப்போ இதுக்கு தீர்வே இல்லையா? இந்த சண்டையில இருந்து வெளிய வரவே முடியாதா? முடியும். அதுக்கு தான் இரண்டாம் அடுக்கு மீம்கள் பத்தி வில்பர் பேசுறார். இது வந்து ஒரு ஒரு பெரிய குவாண்டம் லீப் மாதிரி. இரண்டாம் அடுக்கா? ஆமா. இந்த நிலைக்கு வர்றவங்க தான் முதல் தடவையா இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா மீம்களோட முக்கியத்துவத்தையும், அது எப்படி ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. மத்த மீம்களை வெறுக்காம அதோட பங்களிப்பை ஏத்துக்குவாங்க. அட, இது கேட்கவே நல்லா இருக்கே. இந்த 2வது அடுக்குல என்னென்ன நிலைகள் இருக்கு? இதுல முக்கியமா 2. எல்லோ. இங்க தான் உண்மையான ஒருங்கிணைப்பு ஆரம்பிக்குது. சிஸ்டம்ஸ் திங்கிங், செயல்பாடு, அறிவுத்திறன் இதெல்லாம் முக்கியம். சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி எந்த மீமை பயன்படுத்தணுமோ அதை சரியா பயன்படுத்துற திறமை வரும். ஆனா இது ரொம்ப அரிதான நிலை. ரொம்ப கம்மி பேர் தான் இருப்பாங்க போல. ஆமா. அதுக்கப்புறம் டெர்கோய்ஸ். இது இன்னும் ஆழமானது. பிரபஞ்சமே ஒரு ஒருங்கிணைந்த அமைப்புங்கிறத உணர்றது, அறிவையும் உணர்வையும் அறிவியலையும் ஆன்மீகத்தையும் இணைச்சு பார்க்கறது. எல்லாத்துக்கும் ஒரு தியரி சாத்தியம்ங்கிற நம்பிக்கை வரும். இது இன்னும் அரிது. ஆக, இந்த ஸ்பைரல் டைனாமிக்ஸ் மாடல் வந்து நம்மள சுத்தி இருக்கிறவங்கள, சமூக நிகழ்வுகள, ஏன் பாலிடிக்ஸ கூட வேற மாதிரி புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணுது. நிச்சயமா. யார் எந்த உணர்வு நிலை அலையில இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டா, அவங்க கூட எப்படி பேசலாம், பிரச்சனைகளை எப்படி அணுகலான்னு நமக்கு சில ஐடியாஸ் கிடைக்கும். இது தியரி மட்டும் இல்ல, பிராக்டிக்கல் விஸ்டம். அடுத்ததா வில்ஃபர் பூமரைட்டிஸ்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரே. இது பேபி பூமர் தலைமுறையை பத்தி தானே? கொஞ்சம் சர்ச்சைக்குரியதா இருக்கே. ஆமா. அது பேபி பூமர் தலைமுறை சுமார் 1946, 1964ல பிறந்தவங்க. அவங்களோட பலம், இன்ட்ரெஸ்ட், கிரியேட்டிவிட்டி, சமூக மாற்றத்துக்கான உந்துதல் இதெல்லாம் பெரும்பாலும் கிரீன் மீம் கூட தொடர்புடையது. ஆனா ஆனா வில்பர் சொல்றது என்னன்னா, அவங்க கிட்ட ஒரு விதமான சுயமோகம், அதாவது நார்சிசிசம், நாங்க தான் உலகத்தை காப்பாற்ற போறோம்னு ஒரு ஓவர் எஸ்டிமேஷன் இருக்குன்னு சொல்றார். இதுதான் பூமரைட்டிஸ். அப்போ கிரீன் மீமோட நல்ல விஷயங்களோட இந்த சுயமோகமும் சேர்ந்திருக்குன்னு சொல்றாரா? இது எப்படி வளர்ச்சியை பாதிக்கும்? கரெக்ட். வில்பர் என்ன சொல்றாருன்னா, உண்மையான வளர்ச்சிங்கிறது தன்முனைப்பு குறைதல், டிக்ளைனிங் ஈகோசென்ட்ரிசம். அதாவது நான்கிறத தாண்டி நாங்க, குடும்பம், சமூகம், அப்புறம் எல்லோரும், உலகம், பிரபஞ்சம்னு போறது. சரி. ஆனா கிரீன் மீமோட பன்மைத்துவம் எல்லாமே சரி, எல்லார் கருத்தும் முக்கியம். சில சமயம் என்ன ஆகுதுன்னா, இந்த சுயமோகத்துக்கு ஒரு மறைவிடமா மாறிடுது. என் உணர்வு, என் கருத்து தான் முக்கியங்கிற எண்ணம் வலுவாகி அடுத்த கட்டமான இரண்டாம் அடுக்கு சிந்தனைக்கு போறது தடுக்குது. ஓ, அப்படியா? படிநிலைகள் பத்தின ஒரு குழப்பமும் இதுக்கு காரணம்னு சொல்றாரே. கிரீன் மீம் எல்லா படிநிலைகளையும் எதிர்க்கும் இல்ல? ஆமா. இது பூமரேட்டிஸோட இன்னொரு பகுதி. கிரீன் வந்து அடக்குமுறைக்கு காரணமான ஆதிக்க படிநிலைகளை, டாமினேட்டர் ஹைரார்கீஸ், ஆண் பெண் இனம் இந்த மாதிரி எதிர்க்கிறது சரிதான். அது ரொம்ப முக்கியம். ஆனா அத செய்யும் போது இயற்கையாவே இருக்கிற வளர்ச்சி படிநிலைகளையும், growth ஹைரார்கீஸ், அணு, மூலக்கூறு, செல், உறுப்பு இத மாதிரி சேர்த்து ரிஜெக்ட் பண்ணிடுது. எல்லாமே சமம், ஏற்றத்தாழ்வே கூடாதுங்கிற பார்வை வளர்ச்சிக்கான படிகளையும் மறுக்கும்போது அது 2ஆம் அடுக்கு ஒருங்கிணைப்புக்கு போக தடையா இருக்கு. ஆனா கிரீன் மீமோட முக்கியத்துவத்தை அவர் குறைச்சு மதிப்பிடலையே. இல்லவே இல்ல. கண்டிப்பா இல்ல. கிரீனோட பன்மைத்துவ உணர்வு, பலதரப்பட்ட குரல்களுக்கு மதிப்பு கொடுக்கிறது, சுற்றுச்சூழல் அக்கறை இதெல்லாம் மனித இனத்தோட பெரிய சாதனைகள். இது இல்லாம 2ஆம் அடுக்குக்கு போகவே முடியாது. அப்ப என்ன செய்யணும்? கிரீனை தாண்டி போகணும். அதை அழிச்சிட்டு இல்ல, அதோட பலத்தை உள்வாங்கி அதோட லிமிட்டேஷன்ஸை கடக்கணும். அதுதான் வில்பரோட நிலைப்பாடு. இது தெளிவா புரியுது. சரி, இப்ப வில்பரோட ஒருங்கிணைந்த பார்வையின் மையத்துக்கு வருவோம். AQAL மாடல், ஆல் குவாட்ரண்ட்ஸ் ஆல் லெவல்ஸோட சுருக்கம் தானே இது? ஆமா, AQIAL, ஆக்வால். இதுதான் வில்பரோட அந்த பெரிய வரைபடம். இது நம்ம யதார்த்தத்தை இல்ல நம்ம அனுபவத்தை 4 முக்கியமான பரிமாணமா காட்டுது. ஒரு கிளாஸ் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. 4 கால் பகுதியா பிரிக்குது. அந்த 4 கால் பகுதிகள் என்னென்ன கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. மேல் இடது, அப்பர் லெஃப்ட், UL, நான். இது உங்க தனிப்பட்ட அக உலகம், உங்க எண்ணங்கள், உணர்வுகள், நினைவுகள், தியான அனுபவங்கள், சைக்காலஜி எல்லாம் இங்கதான்.
இதை நீங்க மட்டும்தான் நேரடியா உணர முடியும். ஓகே, நான் 2 மேல் வலது அப்பர் ரைட் யூ ஆர் அது. இது உங்க தனிப்பட்ட புற உலகம். உங்க உடல், மூளை, நரம்பு மண்டலம், உங்க நடத்தை, அதாவது மத்தவங்க உங்களை வெளியிருந்து பார்க்கக்கூடிய அளக்கக்கூடிய விஷயங்கள். மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் இந்த பகுதி. சரி. அது 3 கீழ் இடது லோவர் லெஃப்ட் LL நாங்கள். இது நம்மளோட கூட்டான அக உலகம். நம்ம கலாச்சாரம், நம்ம ஷேர் பண்ற நம்பிக்கைகள், உறவுகள், மொழி, நம்ம ஒருத்தர் எப்படி புரிஞ்சுக்கிறோம், அதெல்லாம் இதுல வரும். 4 கீழ் வலது அவை. இது நம்மளோட கூட்டான புற உலகம். நம்ம சோஷியல் சிஸ்டம்ஸ், அரசியல் சட்டங்கள், பொருளாதாரம், டெக்னாலஜி, சுற்றுச்சூழல் அமைப்புகள், அதாவது நம்மள சுத்தி இருக்கிற புற சமூக கட்டமைப்பு. வாவ், இது உண்மையிலே ஒரு முழுமையான பார்வை மாதிரி தெரியுது. நம்ம அனுபவத்தோட எந்த ஒரு பகுதியும் அதுல மிஸ் ஆகல. இந்த 4 குவாட்ரண்ட்ஸ் மட்டும் போதுமா? இதுதான் பேஸ். AQAL அப்படின்னா ஆல் குவாட்ரண்ட்ஸ், ஆல் லெவல்ஸ், ஆல் லைன்ஸ், ஆல் ஸ்டேட்ஸ், ஆல் டைப்ஸ்னு அர்த்தம். ஓ, இன்னும் இருக்கா? ஆமா, சுருக்கமா சொல்றேன். லெவல்ஸ், நிலைகள். ஒவ்வொரு கால் பகுதிக்குள்ளேயும் வளர்ச்சி நிலைகள் இருக்கு. நாம பேசணுமே ஸ்பைரல் டைனாமிக்ஸ் மீம்ஸ், பேஜ்ல இருந்து டர்கோவைஸ் வர, அதெல்லாம் அந்த நிலைகள் தான். லைன்ஸ், கோடுகள். நம்மளோட வெவ்வேறு திறமைகள், அறிவு, அறநெறி, உணர்ச்சி, ஆன்மீகம் மாதிரி இந்த நிலைகள் வழியா ஒரே ஸ்பீட்ல வளராது. ஒருத்தர் அறிவுல எல்லோல இருக்கலாம், ஆனா எமோஷனல் மெச்சூரிட்டியில ரெட்ல இருக்கலாம். இதுதான் கோடுகள். ஸ்டேட்ஸ், தற்காலிக நிலைகள். நம்ம விழிப்பு நிலை, கனவு, ஆழ்ந்த உறக்கம் இல்ல தியானம் மூலமா அடையிற தற்காலிக உயல் உணர்வு நிலைகள். டைப்ஸ், வகைகள். ஆண்மை பெண்மை குணங்கள் இல்ல பர்சனாலிட்டி டைப்ஸ், எனியகிராம் மாதிரி. இவ்ளோ இருக்கா? இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு கான்செப்ட் தான் ஹோலான்ஸ். ஒரு ஹோலோன்னா அதுவே ஒரு முழுமையான விஷயம். ஆனா அதே சமயம் அது ஒரு பெரிய முழுமையோட ஒரு பகுதி. அணு ஒரு ஹோலான், அது மூலக்கூறோட பகுதி. மூலக்கூறு ஒரு ஹோலான், அது செல்லோட பகுதி. யதார்த்தமே ஹோலான்களால் ஆனது. வளர்ச்சி படிநிலைகள்ங்கிறது உண்மையில ஹோலார்க்கிகள், அதாவது முழுமைகளோட படிநிலைகள். கொஞ்சம் தலைய சுத்துது, ஆனா நோக்கம் புரியுது. எந்த ஒரு விஷயத்தையும் இந்த 4 கால் பகுதிகள் வழியா, அப்புறம் இந்த நிலைகள், கோடுகள் இதெல்லாம் வச்சு பார்த்தா ஒரு முழுமையான பேலன்ஸ்ட் புரிதல் கிடைக்கும். எதையும் ஒதுக்காம எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கிற ஒரு பார்வை. மிக சரியா சொன்னீங்க. இதுதான் இந்த AQL மாடலோட பவர். இது அந்த ஃபிளாட்லேண்ட் பார்வை, அதாவது யதார்த்தத்தோட ஒரு பகுதியை மட்டும், உதாரணத்துக்கு புற உலகத்தை மட்டும் UR LR பார்த்துட்டு அதுதான் முழு உண்மையுன்னு நினைக்கிற தப்ப தவிர்க்க உதவுது. சரி, இந்த AQAL மேப்பை வச்சு இவ்ளோ வருஷமா பேசிட்டு இருக்கிற சயின்ஸ், ரிலிஜன் உறவை எப்படி பார்க்கலாம்? வில்பர் என்ன சொல்றாரு இதுல? இது ஒரு முக்கியமான ஏரியா. பொதுவா சயின்ஸ் வேற, மதம் வேற, ரெண்டும் தனித்தனி, நோமா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ரெண்டும் சண்டை போடும், இல்ல பேசிக்கலாம், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. வில்பர் சொல்றாரு இதெல்லாம் பத்தாது. ஏன்னா இது பெரும்பாலும் நேரடி ஆன்மீக அனுபவத்தை கணக்குல எடுக்கிறது இல்ல. ஓ, அப்போ AQAL எப்படி இதுக்கு உதவுது? AQL பார்வையில சயின்ஸுங்கிறது குறுகிய அர்த்தத்துல புற உலகத்தை UR LR மட்டும் ஆராயறது. ஆனா பரந்த அர்த்தத்துல அது அக உலகையும் UL LLையும் ஆராய முடியும். அக உலகையா? எப்படி? எந்த ஒரு சயின்டிஃபிக் ஆய்வுக்கும் 3 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு வில்பர் சொல்றார். 1 ஒரு செய்முறை, இன்ஜங்ஷன், உதாரணமா தியானம் செய். 2 அதன் மூலமா ஒரு டேட்டா அல்லது அனுபவம், அப்ரஹென்ஷன், அமைதியை உணர். 3 அது அந்த துறையில் இருக்கிற மத்தவங்களோட சரிபார்க்கிறது, கம்யூனல் கன்ஃபர்மேஷன். மத்த தியானிகளும் இதே மாதிரி உணர்றாங்களா? இதே முறைய அக உலகுக்கும் பயன்படுத்தலாங்கிறார். ஓ, அப்போ ஸ்பிரிச்சுவல் அனுபவங்களை கூட சயின்டிஃபிக்கா அப்ரோச் பண்ண முடியும்னு சொல்றாரா? ஆமா, பிராட் சயின்ஸுங்கிற பார்வையில முடியுங்கிறாரு. அதே மாதிரி மதம்ங்கிறதுலயும் 2 வகை இருக்கு. டிரான்ஸ்லேஷன், இருக்கிற நிலையிலேயே ஆறுதல் தேடுறது, நம்பிக்கைகளை பலப்படுத்துறது. இது பெரும்பாலும் ப்ளூ மீம். டிரான்ஸ்ஃபர்மேஷன், உணர்வு நிலைகள்ல அடுத்த கட்டத்துக்கு போறது, ஆன்மீகமா வளர்றது. சரி. இந்த ஆழ்ந்த ஆன்மீக பயிற்சி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறது UL குவாட்ரண்ட்ல நடக்கிற ஒரு வளர்ச்சி. இது பரந்த அறிவியலுக்கு கீழ் வரக்கூடியது. அதே சமயம் இந்த அக அனுபவங்களுக்கு இணையான மூளை மாற்றங்கள் UR குவாட்ரண்ட் மாதிரி விஷயங்களை குறுகிய அறிவியலால ஆராய முடியும். ஆக சயின்ஸும் பரந்த அர்த்தத்துல, ஆழ்ந்த ஆன்மீகமும் எதிரிகள் இல்ல. அது ஒரே யதார்த்தத்தோட வெவ்வேறு பக்கங்கள். அவற்றை இணைக்க AQL ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கு. கரெக்ட்.
பகுத்தறிவை முன்னிறுத்தின அறிவொளி காலம் அதுக்கு முன்னாடி இருந்த மத நம்பிக்கைகளை எதிர்த்தது ஓரளவுக்கு சரிதான். ஆனா அது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட ஆன்மீகத்தையும் சேர்த்து ஒதுக்கிடுச்சு. உண்மையான ஒருங்கிணைப்புக்கு இது ரெண்டையும் தாண்டின ஒரு பார்வை தேவை. சரி, இந்த தத்துவம் எல்லாம் நிஜ உலகத்துல எப்படி யூஸ் ஆகுது? உதாரணத்துக்கு பாலிடிக்ஸ்ல இத பயன்படுத்த முடியுமா? இப்ப இருக்கிற அரசியல் சூழலை பார்த்தா இது ரொம்ப தேவைப்படுற மாதிரி தோணுது. கண்டிப்பா. ஒருங்கிணைந்த அரசியல் இன்னைக்கு இருக்கிற அரசியலோட ஒரு தலைப்பட்சமான பார்வைகளை கடக்க முயற்சிக்குது. பொதுவா பாத்தீங்கன்னா லிபரல்ஸ் சமூக அமைப்பு, பொருளாதாரம்னு புறக்காரணிகள்ல கவனம் செலுத்துவாங்க. கன்சர்வேட்டிவ்ஸ் தனிநபர் ஒழுக்கம், மதிப்புகள்னு அகக்காரணிகள்ல கவனம் செலுத்துவாங்க. ஆமா, அது தெரியுது. ரெண்டுமே தேவைதான். ஆனா ஒவ்வொருத்தரும் மத்தத கண்டுக்கிறது இல்ல. குறிப்பா அக வளர்ச்சி நிலைகளை கணக்குல எடுக்காதது ஒரு பெரிய குறைபாடு. இதுதான் ஃபிளாட்லேண்ட் பாலிடிக்ஸ். அப்போ இன்டெகிரல் அப்ரோச் என்ன பண்ணும்? அது அகக்காரணிகள், மதிப்புகள், உணர்வு நிலை வளர்ச்சி மற்றும் புறக்காரணிகள், சமூக நீதி, பொருளாதாரம் ரெண்டையும் சேர்த்து பார்க்கும். அந்த ஸ்பைரல் டைனாமிக்ஸ் நிலைகளை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நிலைக்கும் என்ன தேவைன்னு உணர்ந்து ஒட்டுமொத்த சமூகத்தோட ஆரோக்கியத்தை பிரைம் டைரக்டிவ், அதாவது எல்லா நிலைகளும் ஹெல்தியா இருக்க ஹெல்ப் பண்றது, இம்ப்ரூவ் பண்ண பார்க்கும். ஃபியூச்சர்ல உலகம் இன்னும் காம்ப்ளெக்ஸ் ஆகும்போது 2ஆம் அடுக்கு சிந்தனை அடிப்படையில ஒரு குளோபல் கவர்னன்ஸ் தேவைப்படலான்னு உல்ஃபர் சொல்றார். மருத்துவத்துறையில அது எப்படி இருக்கோ? ஒருங்கிணைந்த மருத்துவம் நோயை வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா மட்டும் பார்க்காது. நோயாளியோட மனநிலை, அவங்க உணர்வுகள், அவங்களோட கலாச்சார நம்பிக்கை, குடும்ப சப்போர்ட், அவங்க வாழற சூழல், சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், இந்த 4 கால்பகுதியும் கணக்குல எடுத்துக்கும். உடல், மனம், ஆன்மான்னு எல்லா நிலைகள்லயும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். லாங் டேர்ம்ல செலவையும் குறைக்கணும் சொல்றாங்க. பிசினஸ், எஜுகேஷன், சுற்றுச்சூழல் இதுலெல்லாம் கூட இதே மாதிரி முழுமையான பார்வை சாத்தியமா? ஆமா, ஒருங்கிணைந்த வணிகம் மார்க்கெட்டை 4 கால்பகுதியா பிரிச்சு பார்த்து கன்சியூமர்ஸ் மற்றும் கம்பெனியோட வேல்யூஸை புரிஞ்சுக்க உதவும். ஒருங்கிணைந்த கல்வி ஸ்டூடெண்ட்ஸோட அறிவு, உணர்ச்சி, அறநெறி, உடல்னு எல்லா வளர்ச்சி நிலைகளையும் மதிச்சு அதுக்கேத்த மாதிரி டீச் பண்றத நோக்கமா கொண்டது. சூழலியல் பத்தி? ஒருங்கிணைந்த சூழலியல், இன்டெகிரல் இக்காலஜி வெறும் உயிர்கோளத்தை மட்டும் பார்க்காம மனுஷனோட மனக்கோளம், நூவோஸ்பியர், ஆன்மா கோளம், தியோஸ்பியர் எல்லாத்தையும் உள்ளடக்கின ஒரு முழுமையான பார்வையை தருது. இதுல நீங்க முன்னாடி சொன்னீங்களே, அந்த டெரர் ஆஃப் டுமாரோ, நாளைய பயங்கரம், அது என்ன கான்செப்ட்? அது இந்த ஒருங்கிணைப்போட எப்படி கனெக்ட் ஆகுது? அது ஒரு முக்கியமான வார்னிங். வில்பர் என்ன சொல்றார்னா, நம்மளோட டெக்னாலஜி வளர்ச்சி, சயின்ஸ் முன்னேற்றம் இதெல்லாம் பெரும்பாலும் புற உலகம் சார்ந்தது. ரைட் ஹேண்ட் பாத்ஸ், URLR பயங்கர வேகமா போகுது. ஆமா, ரொம்ப வேகமா. ஆனா நம்மளோட அக வளர்ச்சி, ஞானம், கருணை, உணர்வு நிலை மேம்பாடு, லெஃப்ட் ஹேண்ட் பாத்ஸ், ULLR அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்காம பின்தங்கி இருக்கு. இந்த கேப் தான் ஃபியூச்சரோட பெரிய ஆபத்து. பவர்ஃபுல்லான டெக்னாலஜி மெச்சூரிட்டி இல்லாத கையில கிடைச்சா என்ன ஆகும்? அதுதான் நாளைய பயங்கரம். அப்போ இதுக்கு தீர்வு? இந்த ஒருங்கிணைந்த பார்வையும் அது சார்ந்த பயிற்சியும் தான் இந்த கேப்பை குறைக்க ஒரே வழிங்கிறாரு. புத்தகத்தோட கடைசியில மேப்ஸ் ஆஃப் த காஸ்மோஸ்னு சொல்லி பல உலக பார்வைகளை ஒருங்கிணைக்கிறாரே. ஆமா, ஹண்டிங்டன் நாகரிக மோதல், ஃபுகுயாமா வரலாற்றின் முடிவு, ஃப்ரீடன் உலகம் தட்டையானது, இப்படின்னு பல பேர் உலக விளக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. வில்பர் சொல்றார், இவங்க எல்லாரும் உண்மையோட வெவ்வேறு பகுதிகளை காட்டுறாங்க. சரி. அவரோட AQAL மாடல் இந்த வெவ்வேறு பார்வைகளை, நிலைகள், வகைகள், கோடுகள், கால்பகுதிகளை ஒரே மேப்ல பொருத்தி ஒவ்வொன்னோட பங்களிப்பையும் அதோட போதாமையையும் காட்டுது. உதாரணத்துக்கு ஹண்டிங்டன் சொன்ன நாகரிகங்களுக்கு இடையிலான மோதல் ஹாரிசான்டல் என்பதை வெவ்வேறு வளர்ச்சி நிலைகள்ல வெர்டிக்கல் இருக்கிற மோதல்களாவும் பார்க்கணும்னு சொல்றாரு. ஆன்மீக அனுபவங்களையும் வகைப்படுத்துறாரு இல்லையா? ஆமா, இயற்கை சார்ந்த ஆன்மீகம், சைக்கிக், தெய்வீக அனுபவங்கள், சப்டில், வடிவமற்ற நிலை, காசல், இருமையற்ற முழுமை, நான்டுவல், ஸ்பிரிச்சுவல் அனுபவங்கள்லையும் வளர்ச்சி நிலைகள் இருக்கு. இது நம்மளோட ஒட்டுமொத்த உணர்வு நிலை வளர்ச்சியோட தொடர்புடையது. இவ்ளோ பெரிய தியரிய புரிஞ்சுக்கிட்ட பிறகு இத நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது? அதுக்கும் ஏதாவது சொல்றாரா? கண்டிப்பா. அதுக்கு தான் ஒருங்கிணைந்த பயிற்சி, இன்டிகிரல் பிராக்டிஸ், ITP பத்தி பேசுறார். இது வெறும் தியரி இல்ல, பிராக்டிஸ். உடல், பாடி, மனம், மைண்ட், ஆன்மா, ஸ்பிரிட், நிழல், ஷேடோ,
நம்ம மறுக்கிற பகுதிகள், இது எல்லாத்தையும் சுய ஐ, கலாச்சாரம் வி மற்றும் இயற்கை சமூகம் இட்ஸ் ஆகிய களங்கள்ல பயிற்சி செய்யறதை இது என்கரேஜ் பண்ணுது. என்ன மாதிரி பயிற்சிகள்? தியானம், உடற்பயிற்சி, உறவுகளை மேம்படுத்துறது, சமூக சேவைன்னு பல விஷயங்கள் இதுல அடங்கும். இது நம்ம அக வளர்ச்சியையும் புற வளர்ச்சியையும் பேலன்ஸ் பண்ண உதவும் ஒரு பவர்ஃபுல்லான வழி. சரி, கடைசியா ஒரு கேள்வி. ஸ்ட்ரிங் தியரிய பத்தி என்ன சொல்றார்? அதுதான் தியரி ஆஃப் எவ்ரிதிங் இல்லையா? இல்லைன்னு தான் வெல்வர் சொல்றார். அது பிசிக்ஸ்ல ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. புற உலக விளக்குறதுல அது பெரிய பங்கு வகிக்கலாம். ஆனா அது மனுஷனோட அக அனுபவங்களையோ கலாச்சாரத்தையோ சமூக அமைப்புகளையோ உள்ளடக்கல. அதனால அதுவும் பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி தான், ஒரு ஹோலான். முழுமையான எல்லாவற்றுக்குமான கோட்பாடு இல்லை. ஆக கென் வில்பரோட அ தியரி ஆஃப் எவ்ரிதிங்ங்கிறது இயற்பியலை பத்தினது இல்ல, அது வாழ்க்கை, பிரபஞ்சம், மனித அனுபவம் பத்தின ஒரு மிக விரிவான ஒருங்கிணைந்த பார்வை. இதுக்கு அடிப்படை AQAL மாடல். ஆமா, அந்த AQL மேப், ஸ்பைரல் டைனாமிக்ஸ் நிலைகள், பூமரைட்டிஸ் மாதிரி கலாச்சார புரிதல்கள், சயின்ஸ் ரிலீஜன் ஒருங்கிணைப்பு, அப்புறம் பாலிடிக்ஸ்ல இருந்து சுற்றுச்சூழல் வரைக்கும் அதோட பிராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாத்தையும் இணைச்சு ஒரு முழுமையான சித்திரத்தை இந்த புக்கு கொடுக்குது. இது வெறும் அறிவு பெறுவது மட்டும் இல்ல, நம்ம பார்வையை இன்னும் பெருசாக்குது, நம்மள நாமளே இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க வைக்குது. நிச்சயமா இது கொஞ்சம் சேலஞ்சிங்கான புத்தகம் தான், ஆனா மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியது. இறுதியா நீங்க கேக்குறவங்களுக்காக ஒரு சிந்தனை. வில்பர் எச்சரிக்கிற மாதிரி நம்மளோட புற வளர்ச்சி, டெக்னாலஜி, பொருளாதாரம், நம்ம அக வளர்ச்சிய, ஞானம், கருணை, புரிதலை விட பல மடங்கு வேகமா போயிட்டு இருக்கு. ஆமா, இந்த இடைவெளி தான் இன்னைக்கு உலகத்துல பாக்குற பல குழப்பங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் மூல காரணம்னு தோணுது. இந்த ஒருங்கிணைந்த பார்வையும் இது சார்ந்த பயிற்சியும் இந்த ஆபத்தான இடைவெளியை குறைக்க நமக்கு உதவுமா? உங்க தனிப்பட்ட ஆக வளர்ச்சியை இந்த பயங்கர வேகமான புற உலக வளர்ச்சியோட எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்? இத பத்தி நீங்க யோசிக்கிறதுக்கு இந்த புத்தகம் ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும். கண்டிப்பா. இந்த ஆழமான உரையாடல்ல எங்களோட இருந்தவங்களுக்கு நன்றி. கென் வில்பரோட இந்த சிந்தனைகள் உங்க உலக பார்வையை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தியிருக்கும் நம்புறோம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.